படிச்சுட்டு இருக்கோம். நடைமுறை சன்மார்க்கத்துல காலையில் அந்த பாட்டு வழிபாட்டு பாடலாக படிச்சுட்டு இருக்கோம். இதை படிக்கும் போதே எனக்கு தோணும், அப்போ நாம அந்த மனுமுறை என்ன சொல்றது, இப்போ அரசாங்க பிள்ளை ஆகாமல் அடிப்பிள்ளை ஆனானே அப்படின்னு பாடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம பிள்ளையாக உட்காந்துருக்கிறோமோ, அருட்பெரும் ஜோதிக்கு இனிய பிள்ளை நானே நாம எப்போ வல்லபெருமானுக்கு இனிய பிள்ளை ஆகுது அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடய இந்த பாடல்களை எல்லாம் படிக்கிறது கூட. இப்ப நேரம் மாயைக்கு வருது. மாயையிலும் படுதிருட்டு சிரிக்கி, அங்க மனவெழுமோ ஜெகஜால சிரிக்கி, இங்க மாயையிலும் படுதிருட்டு சிரிக்கி இதுகே உன் மாயையெல்லாம் சுமை சுமையாய் வரிந்து கட்டி கொண்டு உன் சாயையிலும் பெண்ணினத்தால் தலைமையிலும். அப்ப மாயைங்கிறது என்ன சொன்னாரு? உன் சாயையிலும் பெண்ணினத்தால் தலைமையிலும் உனது தலைமையிலும் சுமந்து கொண்டு ஒரு சந்து வழி பார்த்தே பேயனை காட்டிலே ஓடி பழித்தெழு நீ இளையே பேசும் முன்னே மாய்த்தெழுவேன் பின்னும் ஒன்றும் பாரு ஆயனை நீ அறியாயோ எல்லாம் செய் வல்லால் அருளவது உண்டு அருள் நிலையில் அமர்ந்த பிள்ளை. அப்ப இந்த பெண்களையே நீங்க பெண்பாலாக ஏன் இந்த மாயையை வளர்வதான் காட்டியிருக்கின்றார் என்றால் முறைகளை சொல்வார். இங்க இருக்கக்கூடிய அனைவரும் நம்ம எல்லாருமே யாரு? பெண்கள். அந்த ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசத்தை எப்படி வளர்வதுமான் காட்டியிருக்கிறாரு? மன அறிவோடு செயல்படுபவர்கள் எல்லாம் பெண்கள், ஆன்ம அறிவோடு செயல்படுபவர்கள் எல்லாம் ஆண். உருவத்திலே ஒருவாறு கொள்ளலாம், ஆண் பெண் என்று உருவத்திலே ஒருவாறு கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே ஆண் என்பது பெண் உருவமாக இருந்தாலும் ஆன்ம அறிவோடு செயல்பட்டால் அவர்கள் ஆண்கள், ஆண் உருவமாக இருந்தாலும் மன அறிவோடு செயல்பட்டால் அவர்கள் பெண்களாக வளர்வதுமான் நிர்ணயிக்கிறார். நாம் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஆண் பெண் என்று உருவத்தை வைத்துதான் இன்றும் நாம் செய்து. நான் நிறைய இடத்துல வருத்தப்பட்டது, ஒரு பெண்ணுக்கு சால்வை போகணும் அப்படின்னா உடனே இன்னொரு பெண்ணை அழைத்து அவங்களுக்கு போடுவாங்க. ஏன் அப்படி? சன்னாகத்திலே ஏன் இந்த முரண்பாடு? துன்மார்க்கத்தில் கூட அவங்களே போடுறாங்க. ஆனால் சன்னாகத்திலே ஏன் அந்த முரண்பாடு? தலைவர் சால்வை போடுறாரு அப்படின்னா ஒரு பெண்ணை அழைக்கும் போது அந்த தலைவர் சால்வை போடுவதே என்ன தவறு கண்டீர்கள்? அது தவறாக கண்டால் சன்மார்க்கம் இல்லை, சரிங்களா? ஆனால் இனிமேல் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வல்லபெருமான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி போட்டீங்க, யாரையாவது பெண்ணை கொண்டு போட்டீங்கன்னா அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று, சரிங்களா? அப்ப இங்கே அந்த பெண் என்ற இந்த மாயை ஏன் சொல்லுகின்றார் என்றால், மாயை என்பது மன அறிவோடு ஒத்து செயல்படுவது. மாயைக்கும் ஆன்மாவும் ஒத்து போக, அதனால்தான் இங்கே பெண்பாலை கொண்டு இந்த மாயை மாமாயை அதையெல்லாம் பெண்பாலை கொண்டு வல்லபெருமான் ஏன் சொல்லுகின்றார் என்றால் அது மன அறிவோடு செயல்படுவதா. அப்ப மன அறிவோடு செயல்படுபவர்களைத்தான் இங்கே வல்லபெருமான் குறிக்கின்றார்கள் ஒழிய பெண்களை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிரிக்கி அப்படின்னா உடனே எங்களை பத்தி உங்களை பத்தி சொல்லல, உங்களை பத்தி சொல்ல, இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாயையிலும் படுதிருட்டு சிரிக்கி இதுகே உன் மாயையெல்லாம் சுமை சுமையாய் வருந்தி கட்டி கொண்டு உன் சாயையிலும் பெண்ணினத்தார் தலைமையிலும் உனது தலைமையிலும் சுமந்து கொண்டு ஒரு சந்து வழி பார்த்தேன். அதே ஒரு சந்து வழி பார்த்தேன் அப்படின்னு யாரும் போகாத வழி. அப்படி போனா காட்டுதான் போகும், யாரும் போகாத வழி. அது சந்து வழி பார்த்தே பேயிட காட்டினை ஓடி பிழைக்கு. அப்ப இந்த வெளியிலிருந்து வந்தனால பிழைக்க இருக்கிறார். போ, ஒழுங்கி போ, என் கண் முன்னாடியே நிற்காத, ஒழுங்கி போய். ஆனா இருந்தாலும் வெட்டி சாட்சி, இருந்தா வெட்டி சாட்சி பார்க்க மாட்டேன், ஓடி போய். பேயிட காட்டினை ஓடி பிழைக்கிடு நீ இளையே பேசும் முன்னே மாய்த்திருந்தே. பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அதனுடைய கருத்தை எடுத்து சொல்வதற்கு வழி கிடையாது. மாயை நான் இதனாலதான் கேட்கிறேன் போல அப்படின்னு மாயை எடுத்து சொல்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. அது மாயை வெட்டி சாய், அது மாயை தோட்டத்துக்கு முன்னாடி அடிச்சு அப்படிங்கிறார். பேசும் முன்னே மாய்த்திருவேன் பின்னும் ஒன்றும் பாரு. முன்ன பின்ன யோசிக்க மாட்டேன், முன்ன பின்ன யோசிக்க மாட்டேன். ஏன்னா நீ மாயையே தெரிஞ்சிருச்சு, நீ மாயையே தெரிஞ்சு முன்ன பின்ன யோசிக்க மாட்டேன். வெட்டி சாட்சியில ஓடி போயிடும்.
இதுக்கு பொருள். நான் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கிறேன். பேசுமுன்னே மாய்த்திடுவேன் பின்னும் ஒன்றும் பாரு. என்ன இதனுடைய விளைவுகள் என்ன அதெல்லாம் யோசிக்கணும். ஆனா இதெல்லாம் நம்ம உலகில வேற மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. வேற எதையும் யோசிக்கிறது இல்லை. அப்ப இங்கே பின்னும் ஒன்றும் பாரு ஆயனை நீ அறியாயோ எல்லாம் செய் வல்லார் அருள் அமுது உண்டு. இது வரைக்கும் அந்த அருள் எல்லாம் கிடைச்சது. இங்க அருள் அமுதம் உண்டு. அமுதத்தையும் சாப்பிட்டு நான் அருள் நிலை மேல் அமர்ந்த பிள்ளை. நான் எல்லா நிலைகளுக்கும் அந்த அருள் நிலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நானு அப்படி அமர்ந்த பிள்ளை நானே, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மாயை அப்புறம் மாயை என்று இந்த 10 விஷயங்கள் 10 பாடல்களில் வள்ளல் பெருமான் நம்மளுடைய மனதிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் வகையிலே நமது மனதிற்கு என்ற மனதை மனதால் தான் அடக்க முடியும். மனதை மனதால் தான் அடக்க முடியும். அந்த மனதிற்கு தைரியத்தை கொடுத்து நாம் வள்ளல் பெருமானின் பிள்ளை என்கிற அந்த வைராகியத்தோடு இந்த தத்துவங்களை எல்லாம் வென்று சாய்ப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அருமையான வாய்ப்புகள் நன்றி.